எல்லாத்தையும் சொல்லு அப்படின்றத இங்கிலீஷில் டெல் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதையே நம்ம அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் ஸ்பில் தி டீ அப்படின்னு சொல்லலாம். பேச பிடிக்கல அப்படின்றத டோன்ட் லைக் டு டாக் அப்படின்னு சொல்லலாம். அதையே நாம் அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் டாக் டு மை ஹேண்ட் அப்படின்னு சொல்லணும். கோழையாக இருக்காத அப்படின்றத டோன்ட் பி எ கர்வர்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் டோன்ட் பி எ சிக்கன் அப்படின்னு சொல்லலாம். என்ன குழப்பாத அப்படின்றத டோன்ட் கன்ஃபியூஸ் மீ அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என்னை கடுப்பேற்றாத அப்படின்றத டோன்ட் மேக் மீ ஆங்க்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 சென்டென்ஸ்க்குமே நம்ம அட்வான்ஸ்டு இங்கிலீஷில் டோன்ட் கிவ் மீ எ ஹேக் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.